வணக்கம். எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன். நடைப்பயிற்சி நிமிடச் செய்தியில் இன்றைக்கி என்ன தகவல்னா, தொழிற்சாலை ஸ்ரீபெரும்புதூர் சுற்றி பல ஆயிரம் தொழிற்சாலை இருக்குது. ஆனால் தொழிலாளிங்க அவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு இருக்குதா, இல்லை சம்பளம் அதிகப்படியான சம்பளம் கிடைக்குதான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய கம்பெனிங்க ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வேலை செய்கிற தொழிலாளியை நிரந்தரப்படுத்துறதே கிடையாது. எல்லாரையுமே கான்ட்ராக்ட் லேபர்ஸாக வச்சுக்கின்னு நேரடி உற்பத்தியில் அவங்கள ஈடுபடுத்துகிறாங்க. இது மிகப்பெரிய துரோகம். இதை தமிழக அரசு கேட்கும் பார்த்தீங்கன்னா கேட்கல. ஏன்னா தொழிற்சாலைகளில் ஆய்வு பண்ணி அதை கரெக்டான தொழிலாளர்களுக்கு கரெக்டான ஒரு சலுகை கிடைக்குதா, இல்லை அவங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்குதான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது தமிழகத்தில் காலங்காலமாக நடந்துன்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு தொழிற்சங்கம் அமைத்து தொழிலாளங்க அவங்களோட உரிமையை கேட்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கும் அனுமதி மறுக்கப்படுது. இது மிகப்பெரிய துரோகம். கொத்தடிமை செங்கல் சூழலில் வேலை செய்கிறாங்க, நாங்கள் அதை மீட்கிறோன்ட்டு நிறைய இடத்துல தமிழக அரசு கலெக்டர் மூலிமா நாங்கள் மீட்டோம்லாம் சொல்லுது. ஆனால் தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளிங்களுக்கு கொத்தடிமைத்தனமாக தான் அவங்களோட வேலையை வச்சுன்னு இருக்குது. நேரடி உற்பத்தியில் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருக்கட்டும், இல்லை நிரந்தர தொழிலாளியாக இருக்கட்டும், 470 நாள் வேலை செஞ்சாலே அவங்கள நிரந்தரப்படுத்தணும். ஆனால் எந்த ஒரு தொழிற்சாலையிலையும் அந்த மாதிரி ஒரு நிலைமை கிடையாது. ஸ்டாண்டிங் ஆர்டருக்காக சும்மா ஒரு 10 பேர் 15 பேர் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கின்னு மிச்ச பேர் எல்லாமே கான்ட்ராக்டர்ஸாக போட்டு இந்த கம்பெனிஸுங்க கொள்ள லாபத்தில் இயங்கின்னு இருக்குது. இதே ஒரு வெளிநாட்டில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலை செஞ்ச தொழிலாளிக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம் சம்பளம் கொடுக்கணும். ஆனால் இங்கே இன்னமும் 6 வருஷம் 7 வருஷம் வேலை செய்கிறாங்கன்னா 20,000க்கு மேலே தாண்டலை. அவங்களுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படுது. ஒரு நியாயமாக எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள ஒரு கார்னர் பண்ணி அவங்களுக்கு தொழில் பாதுகாப்பு இல்லை, அவங்கள உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணுறது, ஒரு சரியான ஒரு தொழில் பாதுகாப்பு இல்லாமல் தொழிற்சாலை நிர்வாகம் நடந்துன்னு இருக்குது. தொழிற்சாலை நிர்வாகம் இந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமாக நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, தமிழக அரசுக்கு தேர்தல் நேரத்தில் தொழிலாளி எந்த தொழிலாளியும் காசு கொடுக்க மாட்டான். ஆனால் இதே தொழிற்சாலையில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா தேர்தல் நிதியாக காசு நிறைய கொடுப்பாங்க. இதுக்காக இப்போ இருக்கிற அரசும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி, தொழிலாளிகளுக்குன்றது ஒரு நியாயமான பாதுகாப்புன்றது எந்த காலத்துலேயும் கிடச்சதே கிடையாது. என்னுடைய கம்பெனி பார்த்திங்கன்னா இன்கோடெக் கம்பெனி. நாங்கள் கிட்டத்தட்ட நான்லாம் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சேன். கம்பெனி சட்டவிரோதமாக மூடி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகுது. நாங்கள் லேபர் கோர்ட்டு, ட்ரிபுனல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு எல்லா கோர்ட்லேயும் கேஸ் ஜெயிச்சிருக்கோம். 16 வருஷம் ஆயிடுச்சு. காலம் கடந்த நீதியே மறுக்கப்பட்ட நீதியாகும். எங்களுக்கு உரிய நிவாரணம் இது வரைக்கும் கிடைக்கல. இதை பற்றி தமிழக அரசு கேட்குமான்னு பார்த்தா எதை பற்றியும் கேட்குற மாதிரி தெரியல. நாங்கள் இவ்வளோ முதலீடு கொண்டு வந்தோம், இத்தனை பேருக்கு வேலை வாங்கி தந்தோம் அப்படின்ட்டு மாறு தட்டிக்கிற அரசு இந்த கம்பெனிங்கள்லாம் எந்த ஒரு காரணம் இல்லாமல் தடாலடியாக மூடுறான். அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணி இவ்வளோ கம்பெனி தொழிலாளிங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது எந்த ஒரு இப்போ மாடல் அரசு திமுக அரசு கூட சரி எதுவுமே கேட்கறது கிடையாது. 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஆட்சியே முடிய போகுது. தொழிலாளர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? எதுவுமே இல்லை. எங்கள் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கேஸ் ஜெயிச்சே கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கான நீதி எதுவுமே கிடைக்கல. 15-16 தொழிலாளி இறந்தது தான் மிச்சம். அவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கிறோம். எந்த ஒரு நியாயமான அடிப்படை பிரச்சனையும் தீர்க்கிற மாதிரி தெரியல. ஒரு இன்கோடெக்ன்ற கம்பெனியை கோடெக்னு பேரை மாற்றி அவன் வேறு இடத்துல வச்சு ரன் பண்ணின்னு இருக்கிறான். நாங்கள் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் இல்லை இன்கோடெக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும், நாங்கள் கோர்ட்டுக்கெலாம் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம நாட்டில் சட்டம் என்ன இருக்குது? சட்டம் நீதித்துறையை கடைசியாக நம்பி நீதித்துறை நம்மளுக்கு நல்லது செய்யுன்றதுக்காக நம்ம நீதிபதி கட்டி ஏறுறோம். பல வருஷமாக காத்திருந்து தீர்ப்பு அந்த தீர்ப்பும் பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாலும் அதை அமுல்படுத்துறதுக்கு எந்த ஒரு தொழிற்சாலையும் எந்த ஒரு நிர்வாகமும் தயாராக இல்லை. இதனால் பாதிக்கப்படுறது தொழிலாளிங்க தான். காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமாகும். இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு எந்தெந்த கம்பெனி சட்டவிரோதமாக மூடியிருக்கான் அவங்களுக்கு உரிய நிவாரணம் ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்குது, இதெல்லாம் ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சு இருக்கிற அந்த காசை எல்லாருக்கும் உரிய முறையில் வாங்கி தரணுன்ட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.